இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் விடுதலையை தேடி அநேக இடங்களுக்கு கடந்து போகின்றார்கள். விக்கிரகத்துக்கு முன்பாக அநேக ஜனங்கள் விழுந்து கிடக்கிறார்கள். அநேகர் மருத்துவமனையில் போய் காத்து கிடக்கிறார்கள். அநேகர் சபைகளிலும் தேவாலயங்களிலும் போய் காத்து கிடக்கிறார்கள். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? என் சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகாதா? என் பிள்ளையினுடைய காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகாதா? என்னுடைய தொழிலில் ஒரு விடுதலை உண்டாகாதா? இப்படி பல காரணங்களுக்காக அநேக இடங்களில் போய் காத்து கிடக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை நீ கேட்பாயேயானால் உனக்கு விடுதலை நிச்சயம் உண்டு. இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோமேயானால் நமக்குள்ளாடி விடுதலைகள் சம்பவிக்கும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு ஜனங்களையும் விடுதலை கொடுத்து கொண்டிருந்தது. அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அநேக ஜனங்கள் இரவு பகல் என்று பாராமல் காத்து கிடந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். அவருடைய வார்த்தை தொனிக்கப்படும் போது சலிப்பு ஏற்படுவது இல்லை. ஒரு மனிதன் பேசுவானேயானால் குறிப்பிட்ட நேரம் தாண்டின உடனே அவன் பேசுகிற பேச்சில் ஒரு சலிப்பு தோன்றும், ஒரு வெறுப்பு தோன்றும். ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், அவர் பேசும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். இதே போற்றுத்தான் மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள் இருந்தார்கள். பெத்தானியா ஊர் அவர்களுடைய ஊர். அவர்களுக்கு ஒரு தம்பி சகோதரன் இருந்தான். அவன் பெயர் லாசரு. இயேசு எப்பொழுது அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு வந்தாலும் அந்த சிநேகிதனான லாசருவின் வீட்டிற்கு அவர் வருவது வழக்கம். அவ்வாறாக ஒரு சமயம் லாசருவினுடைய வீட்டிற்கு அவர் வந்தபோது மார்த்தாளோ பற்பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ தேவனுடைய பாதத்தருகில போய் அவருடைய வார்த்தையை கேட்க ஆவலாயிருந்தாள். நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாய் இருக்கிறோமா? எவ்வளவோ தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனாலும் அவருடைய வார்த்தைகளை சரிவர கேட்பதில்லை. நாம் ஸ்கிப் பண்ணி கொண்டுதான் போகிறோம். மனிதனுடைய வார்த்தையைத்தான் நாம் கேட்கிறோமே தவிர ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில்லை. இன்றைக்கு அநேக வீடுகளில், தொலைக்காட்சிகளில், நேரலைகளில், ரேடியோக்களில் ஒலிக்கப்படுகிற சத்தம் மனித சத்தம். ஆண்டவருடைய சத்தம் அநேக குடும்பங்களில் கேட்பதில்லை. இதனால்தான் சத்ருவானவன் குடும்பங்களுக்குள் நுழைந்து ஜனங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும், இந்த குடும்பத்தில் தேவனை யாரும் துதிக்க மாட்டார்கள், அதனால் நான் இந்த குடும்பத்தில் நிலையாக இருந்து அந்த ஜனங்களை ஆட்சி செய்யலாம் என்று அவன் எத்தனம் பண்ணிக்கொண்டு தான் அந்த ஜனங்களுக்குள் புகுந்து இருளை அந்த குடும்பத்துக்குள் விதைத்து விடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் விடுதலை கிடைக்கவில்லையே என்று நீ போராடி கொண்டிருக்கிறாயே, அந்த போராட்டத்துக்கு காரணமே ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்கவில்லை, வேதம் வாசிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை, அவருடைய மகிமையை நீ துதித்து
பாடவில்லை. அதனால்தான் உன் குடும்பத்தில் இருளின் மந்தாரங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ எப்பொழுது வேதத்தை ஆராய்ந்து படிக்க ஆரம்பிக்கிறையோ, நீ எப்போது ஜெபிக்க ஆரம்பிக்கிறையோ, உன் குடும்பத்தில் உள்ள இருள்கள் மாறும். அந்த இருள்கள் எப்படி மாறும் என்றால், சத்தியமாகிய வசனத்தை நீ வாசிக்க அந்த வசனம் உன் குடும்பத்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வசனம் விதைக்கப்படுகிற இடமெல்லாம், அது போகிற வழியெல்லாம் எந்த இருள்கள் இருந்தாலும் அதை அகற்றி கொண்டு போய் வெளிச்சமாகிய சூரியன் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிப்பார். ஆதலால் நீ சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொண்டாயானால் உன் குடும்பத்தில், உன் சரீரத்தில், உன் தொழிலில், உன் பிள்ளையின் காரியத்தில், எந்தெந்த காரியங்களில் நீ விடுதலைக்காக வாஞ்சித்து வேண்டிக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியங்களில் விடுதலை உண்டாகும் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்தீங்க. ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தையை எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாகுலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையாகிய வசனம் விதைக்கப்படும் போதே அது மாறி செல்வதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் கிடக்கக்கூடிய அந்தகார சக்திகள் எல்லாம் உம்முடைய வார்த்தை விதைக்கப்படும் போதே விடுதலைகள் சம்பவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகள் அகற்றப்படட்டும். அருவருப்பான காரியங்களில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பும்படியான வார்த்தை, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, அந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பலப்படுத்தும்படியாய், ஸ்திரப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சட்டியின் மறைவுக்குள் மூடி மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.